ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுருள் பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேலே வந்து மொறு மொறுனும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் அவ்வளோ ஜூஸியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா வேணும்னா கூட நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு கலருக்காக ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் எடுத்து நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கையில் இப்படி பிடிக்க வரணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே அடியாக தண்ணி தெளிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லா மாவையும் சேர்ந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு வந்து இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும். கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து மேலே தடவிட்டு ஒரு தட்டு எடுத்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். எந்த கப்பில் மைதா மாவு எடுத்தீங்களோ அந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். கொதி மாதிரி வரும். கொதி வந்துட்ட பிறகு சர்க்கரை பாகு செக் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டியில் கொஞ்சமாக சர்க்கரை பாகு எடுத்து 2 விரலுக்கு நடுவில் வச்சு பார்க்கும்போது பிசுன்னு வந்துட்ட பிறகு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை லெமன் எடுத்து ஒரு 7-8 ட்ராப் விட்டுட்டு ஒரு 2 ஏலக்காவை தட்டி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்ட பிறகு உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 4 உருண்டை மாதிரி பிடிச்சிருக்கேன். நல்லா ரவுண்டாக உருண்டை பிடிச்சிட்டு கொஞ்சமாக மைதா மாவு நல்லா போட்டுட்டு மேலே ஒரு உருண்டை வச்சு அது மேலே திருப்பி மைதா மாவு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. மீதி இருக்கிற 3 உருண்டையும் நல்லா இதே மாதிரி மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு தட்டில் மைதா மாவு கொஞ்சமாக எண்ணெயை எடுத்து கலந்து வச்சுருக்கேன். நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவில் போட்டு இதை போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் மைதா மாவு போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருக்கோங்க. இதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டை வச்சுட்டு ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை மேலே போட்டு தடவிட்டு மீதி பேலன்ஸ் இருக்க ஷீட் எல்லாமே அதே மாதிரி வச்சு கொஞ்சமாக மைதா மாவு மேலே போட்டு எல்லா இடத்துலையும் நல்லா திரட்டிக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா திரட்டிட்ட பிறகு அந்த பேஸ்ட் எடுத்து மேலே தடவிட்டு இன்னும் கொஞ்சம் மைதா மாவு போட்டு டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பிடிச்சி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்ட பிறகு எட்ஜில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டு சீல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்ட பிறகு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் எடுத்து அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடும்போது இந்த மாதிரி கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து மெலிசாக வந்து தேய்ச்சிக்கலாம். மெலிசாக தேய்க்கும் போது வந்து உள்ளே நல்லா வெந்து வரும். எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும். நீங்கள் வந்து எண்ணெயை வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா உள்ளே வெந்து வராது, மேலே மட்டும்தான் வெந்திருக்கும். அதனால வந்து எண்ணெயை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க. பூரி ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். பூரி எடுத்து சக்கரை பாகில் போட்டு ஒரு 2 திருப்பி எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் செஞ்சு எடுத்துக்கோங்க. சுருள் பூரி ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து மொறுமொறுனும், உள்ளே வந்து சாஃப்டாகவும் அவ்வளோ ஜூஸியாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.